வெல்கம் டு லிக்கிஸ் டைரி. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தக்காளி தொக்கு. இதுக்கு நான் 1/2 கிலோ தக்காளி 2 பூண்டு சேர்த்திருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு இதை நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்து இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ 250 ml நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்திக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எண்ணெய் பிரியணும், அது மாதிரி அந்தளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன். இப்போ இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதும் நீங்கள் வந்து அரைச்சி வச்சிருக்க பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா சூடு ஆறுனதும் வினிகர் சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது மாதிரி நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.